இங்க ஹீரோவை இந்த பொண்ணு பொய்யா லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அது தெரியாம ஹீரோவும் இந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரி செலவுலாம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோவை லவ் பண்ற பொண்ணுக்கு இந்த பொண்ணு பொய்யா தான் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு போது ஹீரோ கிட்டே சொல்றான். ஆனா ஹீரோ இந்த பொண்ணு சொல்றத கொஞ்சம் கூட நம்ப மாட்டான். தென் ஒரு நாள் ஹீரோயின் அவங்க அம்மாக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த சர்ஜரிக்கு 10 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 5 லட்சத்துக்கு தான் இன்சூர் பண்ணிருப்பாங்க. போய் கேட்டு பாக்குறாங்க. பார்த்தா 10 லட்சம் பில் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இன்சூரன்ஸ் எவ்வளவுதான் கவர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 10 லட்சம் ஆயிருக்குன்னு சொன்னதுமே யார் இதை பண்ணதுன்னு கேட்டா ஹீரோ தான் இதை பண்ணாருன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஹீரோவை தப்பா நினைச்சு பொய்யா லவ் பண்ணி தொலைச்சிருமே சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றான். ஹீரோவை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. சோ ஹீரோ கிட்ட லவ் சொல்லலாம்னு கூப்பிடுறா. அப்ப என் கிட்ட ஏன் இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா. ஆனா இவன் அந்த பொண்ணை பத்தி தான் கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு தான் நீ என்ன பொய்யா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா அதை நான் நம்பலன்னு சொல்றான். பட் ஹீரோயின் அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் உன்னை பொய்யா தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உன்னை இப்போ நான் உண்மையா லவ் பண்றேன்னு சொல்றான். ஹீரோவும் எந்த கோபமும் படாம இந்த பொண்ணை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி ஹரி நீ ஏற்கனவே உன்னை ஒன்ஸரா லவ் பண்ணிட்டு இருந்தா உன்கிட்ட லவ் சொல்லலாம் வரும்போது நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றான். சோ அப்பயே விட்டுட்டா. இருந்தாலும் அந்த பொண்ணு உன்னை ஏமாத்துற விஷயம் தெரிஞ்சது போய் தான் அதை சொல்லலாம் வந்தா. ஆனா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். ஆனா இவனுக்கு அந்த பொண்ணு எதுக்கு என்ன லவ் பண்ணணும் அந்த பொண்ணு கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட லொகேஷன் கேட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான்.